கலக்கல்சினிமா.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பாபி அண்ணி டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு உயிர்மொழி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். இப்போ இவங்க ஒரு சாங் எடுத்துகிட்ருக்கோம், ஒரு இளவட்ட தாளன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கூல் பசங்க சம்மந்தப்பட்ட ஒரு சாங்கு. நல்லா பெப்பியாக இருக்குது சாங் கேட்க. நினச்சி நிறைய கான்செப்டோடு நான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த சாங்கை. நிறைய 2-3 லொக்கேஷனில் பிளான் பண்ணி இது டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஃபார் திஸ் சாங். தென் அபவுட் டெக்னீஷியன் பற்றி சொல்லலாம். டைரக்டர் நியூ கம்மர், ரொம்ப அப்படியே தெரியவே இல்லை. ஏன்னா ஃபிலிமில் சில இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்த படம் ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி இந்த படம் ரொம்ப வாய்ஸ்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இதில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அடுத்தது சொல்லணும்னா குருதேவ் சார் கேமராமேன். நினச்சதை நம்ம என்ன கேட்குறோமோ அது ப்ராப்பராக அது அப்படியே கொடுக்குறது ரொம்ப அது ஒரு அவன் பெரிய கேமராமேன் அப்படிலாம் இல்லாமல் நம்ம கேட்குறது அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்து இந்த படத்தோட சக்ஸஸ்க்காக டே நைட்டாக ஒர்க் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. வியூவர்ஸ் ஆன நீங்கள் இந்த படத்தை பார்த்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தருவீங்க நம்புகிறேன். ஒரு புது டைரக்டர், அவங்க புது ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க. இந்த படம் கட்டாயமாக ஜெயிக்கணும், பெரிய வெற்றி பெறுன்ற நம்பிக்கையும் இருக்குது. நன்றி. ஹாய், என் பேர் அஜய். நான் உங்களோட ஃப்ரெண்டாக பண்ணுறோம். நீ தாண்டா என் கூட ஃப்ரெண்டாக பண்ணுற. அவன் அப்படி தாங்க, அவனுக்கு மூக்கு பெருசாதனால அப்படி தான் பேசுவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேசுப்பா. என் பேர் ரிஷி. நானும் அதே கேரக்டர் தான் பண்ணுறேன். இப்போ ஒரு சாங் பண்ணிட்டுருக்கோம், இளவட்ட தாளம்னு ஒரு சாங்கு. ஆனால் எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு நல்ல லொக்கேஷனு. ஆனால் ஜெயா காலேஜ்லேருந்து இந்த பாட்டு பண்ணுறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாபி மாஸ்டர் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நல்லா வரும் இந்த பாட்டு, கண்டிப்பாக பார்க்கணும். ஹாய், என் பேர் ரோஹித். நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணுறேன். இப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டாக நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ கூட ஒரு சாங்கோட இதில் தான் இருக்கோம். லொக்கேஷன் ஜெயா காலேஜில் பண்ணிட்டுருக்கோம். இப்போ என்ன சொல்லணுன்னா, டேரக்டர் சார் எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காரு. எங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் தந்து இப்போ எங்களுக்காகவே ஒரு தனி சாங் பண்ணி எங்களுக்காக தந்திருக்காரு. மெயினாக தேங்க் பண்ணுற டேரக்டர் சாருக்கு தான். தேங்க்யூ சார். நான் டேரக்டரோட பையன். நான் செகண்ட் இயரோட பையனாக பண்ணுறேன். இப்போ நாங்கள் ஜே இன்ஜினியரிங் காலேஜில் சாங் சீக்வன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். வேறு நான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு நல்ல படம். வேறு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப நல்லா போகும்னு. வேறுனா ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாங் பேர் இளவட்ட தாளம். இது நல்ல சாங், எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் இருந்ததுன்னா இதான். ஸோ நான் இப்போ ஷூட்டிங்கில் இங்கே சாங்கு பார்த்துட்ருக்கேன், நீங்களே இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ நான் டேடி கூப்பிட்டாரு, நான் கிளம்புறேன். ஹாய், நான் கேமராமேன் குருதேவ் பேசுகிறேன், உயிர்மொழி படத்தோட கேமராமேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாங் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணுறேன், ரெட் MX யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெகட்டிவ்க்கும் டிஜிட்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது எல்லாருக்கும் இப்போ தெரியும். எதுவும் என்ன ஸ்பெஷல் எதுவும் சொல்ல அவசியம் இல்லை. இந்த ரீசன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ டிஜிட்டலில் என்ன அட்வான்டேஜஸ், அதனால் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் இந்த டிஜிட்டல் கேமரா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ டக்குன்னு நெட்டை ஆன் பண்ணிங்கனால எல்லாம் டீட்டெயில் வந்துட போகுது. ஆனால் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் வைஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் படத்தை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா DNA பற்றி பேசுகிறோம். மூணாவது இந்த படம் ஐஸ் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், கிங்ஸ் பீரியடில் ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த காலகட்டத்துக்கு வரும். அதுவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு மாறுபட்ட இதில் பண்ணியிருக்கோம். மாதிரி டிஎன்ஏல இருக்க 5 கேரக்டரையும் ஒவ்வொரு கேரக்டரும் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத இது பண்ணியிருக்கோம்.
டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் மோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிம்போ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லிம்போ ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வந்து எடிட்டே இல்லாமல் ஒரு சீன் பண்ணியிருக்கோம். சீனே ஒரு ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான கதைக்களமாகவும் வித்தியாசமான ஒரு படமாக இருக்குன்ற இது இருக்குது. புதுமுக நடிகர்களை வச்சு இயக்கிற ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸு அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சிரத்தையை எடுத்து பண்ண வேண்டியிருந்தது. கோஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். அது வந்து போகிறது வந்து சகஜமான விஷயம். அது புதுமுகமாக இருந்தாலும் சரி பழைய முகமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த இது இருக்கும். பட் இட்ஸ் டீம் ஒர்க். எல்லாருமே வந்து என்னதான் வந்து எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ப்ரொடியூசிங் த ரிசல்ட். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. பர்டிகுலர் ஹீரோயின் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அந்த படத்தில். ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர். அதனால இதர் ஷி ப்ரொடியூசர் மேம் ஆல்சோ மை ப்ரொடியூசர் மெயின் ப்ரொடியூசர் ஆல்சோ தே ஆல்வேஸ் சப்போர்ட் மீ அண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் மீ பேசிக்லி வாட் இஸ் ஹேப்னிங், என்ன பண்ணுறோம். பிகாஸ் ஜென்ரலி எவ்ரி திங் இஸ் பிளானிங். பிளானிங்லேயே அவங்களுக்கும் தெரியும் தெர் ஆஸ் அ லாட் ஆஃப் அன்சர்கம்ஸ்டன்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க நம்மளை. ஸோ தே ஆல்சோ நோ சினிமா வெல். ஸோ ஐ டோன்ட் நீட் டு ரியலி ஒரி. ப்ரொடியூசரும் பார்த்தாங்க, நிறைய நம்மளோட டெக்னீஷியன்ஸு, நம்ம டாப் லெவல் ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. தே ஆர் ஸோ எக்ஸைட்டட். இந்த படத்துக்காக ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அது ஐ எம் ஸோ ஹாப்பி. எதிர்பார்ப்புன்றது வந்து எல்லா படத்தும் கிடைக்கிறது இல்லை. இப்போது நான் சொன்ன மாதிரி வந்து 5 நிமிஷம் ஒரே ஷார்ட்டு, ஒரு சீனை வந்து ஒரு ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். அது வந்து ஐ ஹேவ் டு தேங்க்ஸ் டு கேமராமேன் பிகாஸ் வி பிளான். நான் வந்து சொன்னேன் உட்காந்து ஒரு இடத்துல பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஷியேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார் வில் டூ அ 5 minutes ஒரு சீனே ஒரு ஷார்ட்டே சீனாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ரியலி எக்ஸைட்டட் மீ. கேம் அவுட் ரியலி வெரி வெல். ஜூலை 6th ஆடியோ லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். படம் வந்து ஆகஸ்ட். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தியேட்டர். கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவோம். ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் த அவுட்புட். ஏன்னா நான் எதிர்பார்த்த இதை விட வந்து ரியலி இட் கேம் அவுட் வெல். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது வந்து இட் ஹேஸ் டு பி இன் சினிமா. அது வி ஹாவ் டு பேர் வித் அஸ். பட் அட் த சேம் டைம் அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது ஐம் ரியலி வெரி ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இவ்வளோ 5 கேரக்டர் வச்சுட்டு கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்றது வந்து இட்ஸ் ரியலி சேலஞ்சிங் ஜாப். டன் வெல். We went to Kodaikanal ஒரு 20 days பண்ணோம். Then we did it in Chennai. Then we did it in outskirts of Chennai. அவ்வளோதான் ஷூட்டிங் ஸ்பாட். படத்துக்கு ரிசர்ச் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா போனேன். we did a complete DNA research around 2 years. அதுக்கப்புறம் வந்து met lot of DNA people, research and doctors and anthropologists and I went to even there is a place called சின்ன ஒரு குக்கிராமம் நம்ம திண்டுக்கல் பக்கத்தில். ஸோ ஈவன் போவர் வாஸ் டாக்கிங் அபவுட் டிஎன்ஏ. ஏன்னா அவர் வந்து வேதியியல் படி தான் வந்து சித்த வைத்தியம் இதெல்லாம் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி வென்ட் தேர். அது ரியலி ஹெல்ப் மீ. அவரும் வந்து 5 வகையான டிஎன்ஏ தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நான் பேசுகிற டிஎன்ஏ வந்து இட் இஸ் அ டிஎன்ஏ அபவுட் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். அது வந்து வேறு யாருக்குமே வேறு எந்த படத்துலையும் அது வரல. பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் பற்றி பண்ணுறோம். எப்படின்னா மனுஷன் வந்து 1000ல் ஒருவனோ 1,00,000ல் ஒருவனோ கோடியில் ஒருவனோ 5 வகையில் ஒருத்தன் தான். இப்போ நீங்கள் நானும் எல்லாருமே வந்து ஒரு 5 கேரக்டர்ஸில் தான் இருக்கோம். அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அதுதான் வந்து டிஎன்ஏ, பேசிக் டிஎன்ஏ. யார் டெல்லிங் த ஸ்டோரி லைக் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு எளிமைப்படுத்தி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை நீங்கள் எளிமைப்படுத்தாமல் சொன்னீங்கன்னா தான் இட் வில் பி கன்ஃபியூஷன். ஸோ ரொம்ப எளிமைப்படுத்தி அதனால தான் ஐசேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஸ்டோனேஜ் வந்து ஸ்டோனேஜ்லேருந்து அதாவது ஐசேஜ்ன்றது பனிக்காலம், 2ஆம் பனிக்காலம், அப்புறம் வந்து கற்காலம், அதுக்கப்புறம் வந்து கிங்ஸ் பீரியட் மன்னராட்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு வரும். ஸோ இட் வில் பி ட்ராவல் வெல். அது கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும், எல்லாருமே ரீச் ஆகும். பயணம் பண்ணியிருக்காருல, பயணம் அப்புறம் அவர் இருக்கார் சாம். இஸ் அ வெரி ஹைலைட். நான் வந்து இது எல்லாமே வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. இப்போ ஸ்லாப்ஸ்டிக் காமெடி நிறைய பண்ணியிருக்கோம். ஆமாம், படத்தோடு சேர்ந்த காமெடி தான். இட்ஸ் நாட் அவர் ஒரு மெயின் கேரக்டர். ஒரு 5 கேரக்டர், அவர் ஒரு கேரக்டர். மனிதன் 5 வகையாக இருக்கால, அது ஒரு கேரக்டர். எல்லாமே வந்து படத்தோடு சேர்ந்தது தான். படத்துக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை.
ஐசேஜ் ஸ்டோனேஜில் வந்து நிறைய தேவைப்பட்டது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் டு ஆக்ஷன், நாட் அ ரியல் ஃபைட்ஸ். இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் டு சேசிங், மோர் டுவர்ட்ஸ் டு ஆக்ஷன், மோர் டுவர்ட்ஸ் டு அக்ரெசிவ். ஒரு வித்தியாசமான ஒரு இதாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். திலீப் சுப்ரமணியன் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி ஸ்டாண்ட் அவுட் லவ் ஒன்லி ஃபைனலி. ஏன்னா உலகமே வந்து ஈவன் டிஎன்ஏ டாக்ஸ் அபவுட் லவ். உலகமே வந்து அதில் தான் வந்து எண்ட் ஆகுது. ஸோ எமோஷ்னல் லவ் வந்து அது படமே வந்து அப்படி தான் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் போய் பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு ஆதரவு தரும் கலக்கல் சினிமா .com மற்றும் நேயர்களுக்கும் மிக்க நன்றி.